एवमातिविवतैः रवतारैः पालिता किल जनौकममाकं सन्निरस्य कमलास्य नमस्यां स्वीकुरुष्व रघुवंशवदंस. श्रीमन्नारायण स्तुति. श्री राघवेन्द्र विजयः. दशमः सर्गः. ஸ்லோகம் எண் 54. ரகுகுல திலக்கனே, தாமரை வதனம் கொண்ட ஸ்ரீராமனே, மச்சம் முதல் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து மக்களை காத்த நீ என் பிரார்த்தனையை ஏற்று பாபங்களை போக்குவாயாக. ராமாவதாரஸ்ய ஹரரே தத்த சேவாம் ஹனுமத்வபுஷா சமீரக மீமாத்மனா யாதவபூஷணஸ்ய மதவாத்மனா வியாசமுனித்வபாஜக. ஸ்ரீ ராகவேந்திர விஜய த்விதீய சர்க்கக. ஸ்லோகம் எண் 1. ஸ்ரீ வாயுவானவர் ஸ்ரீமத் ஹனுமனாக அவதாரம் செய்து ஸ்ரீராம சேவை செய்தார். ஸ்ரீ பீமனாக அவதாரம் செய்து ஸ்ரீ கிருஷ்ண சேவை செய்தார். ஸ்ரீ மத்வராக அவதாரம் செய்து ஸ்ரீ வேதவியாச சேவை செய்தார். இன்னும் செய்து வருகிறார். ஸ்ரீ ராகவேந்திர விஜயக. அத்தியாயம் 2. ஸ்லோகம் எண் 1. ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் ஸ்துதி. ஸ்ரீமதானந்த தீர்த்தேந்து பாசனம் மம மானசே ஆசா சேசாது சப்தார்த்த சரிதி சாப்பி விருத்தையே. ஸ்ரீ ராகவேந்திர விஜயக. பிரதம சர்க்கக. ஸ்லோகம் எண் 3. நதிகளின் தலைவனான சமுத்திரம் நிலவை பார்த்ததும் எப்படி பொங்குகிறதோ அவ்வாறே என்னுடைய எழுத்துக்களையும் அவற்றின் பொருள் அலங்காரத்தையும் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் தன் அருள் முகத்தாலும் அவருடைய நினைவாலும் பெருகச் செய்யட்டும். ஸ்ரீ ராகவேந்திர விஜயம். அத்தியாயம் 1. ஸ்லோகம் எண் 3. ஸ்ரீ ராகவேந்திர ஸ்துதி. ஸ்ரீமதோ ராகவேந்திரஸ்ய நமாமி பத பங்கஜே காமிதா சேஷ கல்யாண கலனா கல்பபாதபோ மூகோபி யத் பிரசாதேன முகுந்த சயனாயதே ராஜராஜாயதே ரிக்தோ ராகவேந்திரம் தமாஸ்ரயே. ஸ்ரீ ராகவேந்திர விஜயக. பிரதம சர்க்கக. ஸ்லோகம் எண் 11 and 13. பக்தர்களின் கஷ்டங்களை கற்பக விருட்சம் போல களையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தாமரை மலர்பாதங்களை வணங்குகின்றேன். ஸ்ரீ ராகவேந்திரரின் தயையால் ஊமைக்கும் 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனின் சக்தி வரும். யாதுமற்ற ஏழையும் குபேரன் ஆவான். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஸ்ரீ ராகவேந்திரரை நான் வணங்குகிறேன். ஸ்ரீ மூலராமர் ஸ்துதி. சாயத்ர ராம பிரதிமாஸ்தி தத்ர சதுகு புமர்த்தி சததம் சகாஸ்தி ஆதிஸ்ய சைவம் குருணைவ தத்தாம் அதார்சயத்தாம் அனிசம்யமீந்திரக குரோர் நியோகாத் அதிகம்ய ராஜம் அஷ்யஸ்தி ஸ்ததீயோ நிருஹரிர்வృతீந்திரக கஜே சகோசஸ்திதராமமூர்த்திம் பூர்ணப்பிரபோதாய சமார்ப்பயக்காம். ஸ்ரீ ராகவேந்திர விஜய த்விதீய சர்க்கக. ஸ்லோகம் எண் 7 and 8. எங்கெல்லாம் ஸ்ரீ மூலராமனின் விக்கிரகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எல்லா நன்மைகளும் இருக்கும் என்று உறுதியில் நரஹரி தீர்த்தர் எப்போதும் ஸ்ரீராமனையே வணங்கி வந்தார். ஸ்ரீமத்வரின் சீடரான பக்தர்களில் சிறந்தவரான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் கஜபதியின் ராஜ்யத்தை பெற்றவர். அந்த கஜபதியின் காலத்திலிருந்து அரண்மனை பொக்கிஷத்தில் இருந்து வந்த ஸ்ரீ மூலராம விக்கிரகத்தை பெற்று ஸ்ரீமன் மத்வருக்கு கொடுத்தார். நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற தலைப்பில் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறோம் அல்லவா. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பூர்வாசிரம தமக்கையின் குமாரர் மகாகவி நாராயணாச்சாரியார் அவர்களால் இந்நூல் 16 அத்தியாயங்களாக எழுதப்பட்டு அவற்றை ஸ்ரீ ராகவேந்திர காலத்திலேயே அவரிடம் சமர்ப்பித்த போது அவர் 10 அத்தியாயங்களை அங்கீகரித்தார் என்று பார்த்தோம் அல்லவா. நமது முந்தைய காணொளியில் அத்தியாயம் 7 வரையில், அதாவது சப்தம சர்க்கம் வரை மகாகவி நாராயணாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திரரின் வாழ்க்கை முறைகளை பற்றி விவரித்ததை காண்டோம் அல்லவா. இன்றைய காணொளி எண் 183 மூலம் அஷ்டம சர்க்கம், அதாவது 8வது அத்தியாயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் வாழ்க்கை நெறிகளையும் அவரின் திறமைகளையும் எவ்வாறு அழகாக சித்தரிக்கிறார் என்பதை காண்போம் வாரீர். அஷ்டம சர்க்கக. ஸ்ரீசபாத சாசீருஹ பிருங்கோ மத்வ மௌனி மத சிந்து மிருகாங்கக மானபத்ததிமுகம் மதம் மாக்கியா சந்திரிகாந்த மசக்ர சதுரோசோ. ஞானியாகிய ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ லட்சுமி நாராயணனின் தாமரை பாதங்களை வட்டமிடும் வண்டை போன்றவர். ஸ்ரீமத்வரின் தத்துவம் என்னும் கடலுக்கு அவருடைய விளக்கம் சந்திரனை போன்றது. மத்வ கொள்கைகளில் ஜெயதீர்த்தரின் பிரமாண பத்ததி முதல் வியாசராஜரின் சந்திரிகா வரை பலவற்றுக்கு பலமுறை அவர் விளக்கம் கூறியுள்ளார்.
प्राप्य रङ्गपरिणेतुरनुज्ञां तन्नियुक्तसकलर्तु सहायः तत्कृपाकवचमात्मनि कुर्वन् उत्तरां दीशमहात् उरुतेजाः. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் உத்தரவு வாங்கி கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் பின்னர் வடதேசை நோக்கி பயணமானார். அவருடைய பயணத்தில் எல்லா இயற்கை பருவங்களும் துணை செய்தன. இறைவனின் அருள் கவச்சம் போல் நின்று காத்தது. நாம பர்வதமுபேத்திய நிருசிம்ஹம் நாம சம்ஸ்ருதி துதாகஜ நௌகம் தம் பிரணம்ய தருணார்க்க சமாபம் தாம் நிசாம் இஹ குருர் வசதி ஸ்ம. குரு ராகவேந்திரர் நாமக்கல் சென்று ஸ்ரீ நரசிம்மரை தரிசனம் செய்து இரவு தங்கினார். ஸ்ரீ நரசிம்மர் அவருடைய பெயரை நினைத்தாலே பாவத்தை அறுத்து உதயமாகும் சூரியனை போன்ற அழகுடையவர். சோத பல்லபுரி பைரவ பட்டோ வீரபத்ர இதி விஸ்ருதவித்தௌ நர்மணைவ பரிபூய நரேந்திராத் கிராமரத்னமசிராத் சமகிருஹ்னாத். பானாவரம் என்னும் ஊரில் பைரவப்பட்டர் வீரபத்ரர் என்ற இரு பண்டிதர்களை வாதத்தில் எளிதாக வென்று மன்னிடம் ஒரு கிராமத்தை பரிசாக பெற்றார். விஷ்ணு மங்களபுரே விலசந்தம் தேவமீட்சிய விபுல ஸ்ரீயமஸ்மாத் சம்பிரதக பரிஜனை சகுமார க்ஷேத்திரமேத்திய நமதி ஸ்ம குமாரம். விஷ்ணுமங்கலத்தில் எல்லையற்ற அழகுடன் விளங்கும் ஸ்ரீ விஷ்ணுவை தரிசனம் செய்துவிட்டு சிஷ்யர்கள் பின்தொடர குமாரக்ஷேத்திரம் என்னும் புண்ணியஸ்தலத்துக்கு சென்று சுப்பிரமணியரை தரிசனம் செய்தார். ஸ்வித்ரினோபி யதுபேத்ய விமுக்தா சத்ய ஏவ நிஜபாதக சங்காத் சர்வசம்பத் அபிவிருத்தி கரோஸ்மின் வாசரான் கதிபயான் வஸ்தி ஸ்ம. சகல வளங்களையும் தரும் குரு ராகவேந்திரர் பெருவியாதியிலிருந்து நிவாரணம் தரும் அந்த க்ஷேத்திரத்தில் சில நாட்கள் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள் தந்தார். ரௌப்பிய பீட்ட புரகம் ருசிராங்கம் ருக்மணீபதிம் அபஸ்ய துதாரம் பூர்ணபோத குருபிகி சகலத்னை சந்நிதாபிதம் மகௌகவிதூரம். பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரர் உடுப்பி சென்றடைந்தார். சகல சக்திகளையும் பெற்ற குருவான ஸ்ரீ மத்வர் ஸ்தாபித்த கோவிலில் அழகான அங்கங்களுடனும் தயாள சிந்தையுடனும் குறைகளை விரட்டுபவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனை தரிசனம் செய்தார். சந்திரிகா விவரணம் சமதானித் சஞ்சரன்னபிச புண்ணிய மகீஷோ வேத்தி வர்ணனிசயம் சமயானாம் சங்கேயாசகதியேஷ சகார்த்தைஹி. பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்திருந்த போதும் இங்கேதான் வியாசராஜரின் சந்திரிகைக்கு விளக்கம் கொடுத்தார். அவருடைய ஆழ்ந்த அறிவால் ஆதியோடங்கமாக அவர் விளக்கினார். சந்திரிகா பிரவச்சனம் தசகிருத்வஹ சோகிருதாதிசயமாத்மனி காங்க்ஷன் பூர்ணமாச இவ கர்மணி பூயோபியாசமப்யதிக தத்பர காங்ஷி. சிறந்த பலனை எதிர்பார்ப்பவன் எவ்வாறு பூர்ணமான யாகத்தை மீண்டும் மீண்டும் செய்வானோ அதே போல் தனித்துவம் பெற வேண்டி குரு ஸ்ரீ ராகவேந்திரர் வியாசராஜரின் தாத்பரிய சந்திரிகைக்கு 10 முறை உரை கூறினார். சூத்திர பாத்திர ருசிரம் கலிதத்தி நியாய பூர்வக சுதாத்யபரேண தந்திரதீபம் அனுபோதய தத்தம் பாஷ்யவர்த்தி கமயம் தனுதே ஸ்ம. பிரம்மசூத்திர பாஷ்யம் எனும் சிறந்த உரையின் மூலம் பிரம்மசூத்திரத்தை விளக்கி ஞான தீபம் ஏற்றினார். அதன் பெயர் தந்திர தீபம் என்பதாகும். பிரம்மசூத்திரம் எனும் கப்பலின் மேல் விளங்கும் தீபமாக அது விளங்குகிறது. மத்வரின் ருத்த பாஷ்யம் என்னும் திரியையும் நியாயகதா என்னும் எண்ணெயையும் ஏற்றுக்கொண்ட அந்த தீபம் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. பிரம்மசூத்திர கணகாஞ்சன சுத்ராம் கண்டபூஷணம் அசேஷபூதானாம் புத்திசான பரிசான விதீப்தாம் நியாயமௌக்திக கதீதீம் அதனிஷ்ட. ஸ்ரீ ராகவேந்திரர் நியாய முக்தாவளி எனும் நூலை எழுதினார். பிரம்மசூத்திரம் என்னும் ஸ்வர்ண நூலை கொண்டு கோர்க்கப்பட்ட மணிமாலையாய் கற்றவர்க்கும் ஞானியர்க்கும் அந்நூல் விளங்குகிறது. சந்திரிகா விவரணம் ந சமாப்தம் யாவத்யேதது பயம் விரசைய நியாயகர்பதயவன் நயசாலி தத் சமாபயத் அனந்தரமாரியக. சந்திரிகைக்கு உரை எழுதி கொண்டிருந்த பொழுது தந்திர தீபம் நியாய முக்தாவளி என்ற 2 நூல்களையும் எழுதிய குருவானவர் சாஸ்திர முறைப்படி சந்திரிகைக்கு உரை எழுதி முடித்தார். பாவி அசம்சயமகோ குருவம்சே தர்சன ஸ்ருதிபர சுமதீந்திரக தஸ்ய சார்த்தகமிதம் சகலம் சியாத் இத்தியவேத்திய கிருத்தவான் கிருதி சார்த்ததம். பின்னால் சுமதீந்திர தீர்த்தர் எனும் குருவானவர் மத்வ சாஸ்திரத்தில் பல புத்தகங்களை சந்தேகமர படிக்க விழைவார் என்பதை ஆச்சரியகரமாக முன்பே உணர்ந்து பல புத்தகங்களை அப்போதே எழுதினார். யாகவேந்திர எதிராட் அசமானைஹி உற்சவைர் பகுவிதைஹி உசிதஜ்ஞக காரிதைஹி ரித்துஷு சத்ஸ்வபி சிஷ்யேஹி லோகமண்டலம் அனந்தத் ஏஷக. நல்லது அனைத்தையும் உணர்ந்த குருவானவர் 6 பருவங்களிலும் சிஷ்யர்களுடன் பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடி விழாவுக்காக கூடும் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார்.
श्रीरामदेवस्य महोत्सवे हरिं विलोक्य तं सेवितम् आदरातिव मनोज्ञमाकन्तमरन्ततारया कृताभिषेकः सुरभिः समाययौ. ஸ்ரீராம நவமி அன்று ஸ்ரீராமனை ஸ்ரீஹரியாகவே கண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் அவருக்கு சேவை செய்யவே மாந்தேனில் குளித்த வண்ணம் வசந்தம் வந்தது. மதுஸ்ததா மன்மத சார்வபௌமே விநிர்கதே மானப்ரதாம் ஜயாய பிரசூனமாத்வி கணசேகதோசௌ அரண்ய வீதீஹி அகரோ தபாம்சுஹு. அழகிய பெண்களை வெல்வதற்காக புறப்பட்ட காமன் செல்லும் வழி தூய்மையாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் பூக்கள் தேனை சொரிந்து பாதையை தூய்மைப்படுத்தின. சனை சனை சந்தன பூதராக்ராத் மருத்குமாரக தருபல்லவேஷு வினயஸ்ய பாதம் குசுமை சஹாசக சசங்கிரமோ பூத் பிரமரப்பணாதக. வசந்த காலத்தில் இளந்தென்றல் வீசுகின்றது. மலர்கள் இளம் புன்னகை பூக்கின்றன. வண்டினங்கள் ரீங்காரமிட்டு பாடுகின்றன. வல்லரீஷு மலயாசலா நில ஸ்பந்திதாசு பரபுஷ்ட பாமினி காமதிக் விஜய காகலனாந்த பிராந்திதம் நினதமாதனு தேஸ்ம. மல்யமார்த்தம் என்னும் மென்காற்றால் அசையும் சோலையில் அமர்ந்துள்ள பெண் கோயில் குரலெடுத்து பாடும் போது அனைத்து திசைகளையும் வெல்ல மன்மதன் யாழ் இசைத்து பாடுவது போல இருந்தது. மல்லிகா சும சமுத்தர ஜோபிர் வல்லிகா பிரபிதக கிருதபூஷக மாரவீர சாத்திர் மது மாச பிராத்துராச பதிகாசு துராசக. மன்மதனின் அம்பாகிய சைத்திர மாதம் ஆரம்பமாகியது. மகரந்தம் நிரம்பிய மல்லிகை கொடியில் நாற்புறமும் அலங்கரித்தன. வசந்த மாதங்களில் மனைவியை பிரிந்து பயணம் செய்வோர் வேதனைக்கு உள்ளாவார்கள். ஆகதோஜனி மதுர ஸ்ரீஹி மானமத்ரணனுமந்த சமீரக ஹந்தபாந்த ஜனன தியஜகாந்தாம் நித்தியகுஷ்யத் அதிகம் கலகண்டக. இன்பம் பொங்கும் வசந்தம் வந்துவிட்டது. இளந்தென்றல் அதற்கு சாட்சியாக வீச ஆரம்பித்து விட்டது. யாத்ரீகர்களே, இளம் மனைவியரை விட்டு பயணம் செல்லாதீர் என பறைசாற்றுவது போல குயில் கூவிற்று. சஞ்சலத்யுதி சமத்யுதி சஞ்சத் பல்லவாவளி பரீட்டவனேஷு செந்தமான மதுவர்ஷிஷு காமம் வருஷவாசர மகான்யமுச்சக்ரு. இளம் மொட்டுக்கள் மின்னல் போன்ற ஒளியுடன் வரிசையாய் காட்சி தர மலர்களிலிருந்து மகரந்தம் சொரிய வசந்தமே மழைக்காலத்தை பூத்திருந்தது. மாருதாபிமுக ஷட்பத மண்டலயாக்கிருதி ஸ்மிருதி புவா பதிகேஷு அந்தகம் உதயதா திதிசே கிம் குண்டலி கிருதி வஹோஹோ குட்டிலேன. கருவண்டுகள் கருநாகம் போன்ற சுருண்ட வடிவுடன் காமனால் ஏவப்பட்ட அம்புகளாய் யாத்ரீகர்களை வதைத்தன. புஷ்ப பல்லவ முகனே மகாந்தம் பரியுபாஸ்த சமயக புருஷம் யத் மாதவ ஸ்ரீயமகான் மகனீயாம் அப்ரியாம் அயம் அயோகிஜனஸ்ய. பூக்களாலும் இளம் ஒட்டுக்களாலும் மற்றும் பல பூஜா பொருட்களாலும் மகான் ராகவேந்திரரை வசந்தத்தில் பூஜிப்பவருக்கு பெருஞ்செல்வம் கிடைக்கும். மற்றபடி வசந்தத்தை சாதாரணமாய் அனுபவிக்கும் மனிதர்களுக்கு அல்ல. சாக்கினக கிசலலோகித மௌலி பிராவிருத்திம் விரசயன் ரித்துபும்சக பாணமேவ மதனோகிருத்த பர்ஹீர் எஷ்டு மத்வகவதாயவனேஷு. அந்த வசந்தத்தில் மரங்கள் பூக்களை சொரிந்து யாத்ரீகர்களை துன்புறுத்தின. அவர்கள் செய்வது தீய பலன்களுக்கான யாகமே. அதற்கு தர்ப்பையை தவிர்த்து காமனின் அம்புகளே ஹோமம் வளர்க்க பயன்படுத்தப்பட்டன. சாத கும்பமய கும்பகுசானாம் அங்கிரிபாத மதி துர்லபவேத்ய சம்மதேன சகசா கிமசோக குட்மலைஹி அபவத் குட்புலகாங்கக. அழகிய பெண்களால் கால்களால் உதைக்கப்பட்ட அசோக மரங்கள் மகிழ்ச்சியால் உடல் சிலிர்த்து நின்றன. ஸ்வீகிருதம் விதத்திரே சுமனோபிகி ஸ்வாங்கிரி சேவனம் அசோக மனங்கம் தார்மிகம் சசுத்ருசக சததம் தௌ ஹந்த பாந்தஜன சந்திருபதேஷ்டக. அவை மலர்களை உதித்து அவர்களின் விளையாட்டை ஏற்றுக்கொண்டன. காமனோ அவர்கள் தந்த மலர்களை காலடியில் ஏற்றுக்கொண்டான். புஷ்பிதஸ்ய பகுலஸ்ய சமந்தாத் உத்கதா சுமனோபிஹி அங்கனாஸ்ய மதுநாத்கயூனாம் ஆபதாகமனமற்ற சசம்சுஹு. மலர்களிலிருந்து மகரந்தம் மூலமாக மற்ற மலர்கள் உற்பத்தியாகின்றன. அவை தம் இடர்களை இளம் யாத்திரிகர்களுக்கு இளம் பெண்கள் மூலம் கதையாக கூறின. ராமச்சந்திர மத ராமநவம் யாம் இஷ்ட தெய்வம் அமிர்தைஹி உபக்லிப்தைஹி பஞ்சபிகி பரமராகவயோகி பக்தி பூர்வம் அபிஷிஞ்சத தத்ர. இம்மாதிரியான வசந்த காலங்களில் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவருடைய அன்புக்கு பாத்திரமான ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமநவமி என்று பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் செய்து பூஜை செய்கிறார். மல்லிகா யுவதி யவ்வன தாத்தா மன்மத பிரபு பரீபவ தாத்தா
கானனஜ்வலன பாலக மாதா வாசரோஸ்ஜனி சரோஜலபாதா. கோடை காலத்திலோ காமனை பழிக்கும் நெருப்பை வளர்க்கும் நீரை குடிக்கும் மல்லிகை கொடிகள் பிறக்கின்றன. ஜிரும்பிதே சமிகிரே புவி சைத்தியம் க்ஷபமாப தருணீஸ்கு சதுர்க்கம் கிஞ்சித் அந்நிய தினசந்தி முவாப்தும் சாயையா சக பரம் சரதி ஸ்ம. அந்த கடும் கோடையிலும் கூட ஆழ்ந்த கிணறுகளும் பெண்களின் அங்கங்களும் குளிர்கொண்டு மரத்தடியில் மட்டும் நிழல்கள் குடிக்கொண்டன. தாபயத்யதிகாதராம் தரணிரியத் லோகபத் பன்ரிதி நாம கதம்பா தத்ச கஸ்ய கசதா கசிமாசக சாதகா புவி விசுக்ருகரித்தம். உலகை இவ்வாறு வெம்மைப்படுத்தும் சூரியனை உலகின் நண்பன் என்பது எவ்வாறு பொருந்தும்? ஆஷாட மாதத்துக்கு அவன் நண்பன் என்பதனால் தூய்மை எவ்வாறு கிடைக்கும்? இவ்வாறு சாதக பறவைகள் முறையிட்டு கூவின. சாயையா சகனி திவைவ கராக்ரைஹி சம்பராம்பரஹரேம் பராத்னே ஜேஷ்டபூர்வம் அபியாயினி நூதம் கோபதாம் ரன்னயனா நளினீதி. சூரியன் அன்பு கொண்டு தம் வெம்மைக்கரங்களால் பகல் நேரங்களில் தன் காதலியாகிய தாமரையின் ஆடைகளை களைந்தான். அதை பார்த்த அவன் மனைவி சாயாதேவி அவன் மைத்துனன் ஜேஷ்டபூர்வனுடன் சேர்ந்து கோபம் கொண்டதால் தானோ என்னவோ வானமே சிவந்து காணப்பட்டது. பாவி சோஷணமவேத்திய துரந்தம் பத்மசாயக ஹிதாய பயாம்சி காமினி குசகட்டேஷு வசந்தோ விந்யதத்தயதிமோ அதிசீதோ. பின்னால் வெம்மையால் வரப்போகும் வறட்சியை உணர்ந்து பெண்களின் அங்கங்களை குளிர்ச்சியாக்கினான். வாரி நர்ம பர யௌதவட்சோ ஜாத்தஸ்கமவசாத் சரசீனாம் சைன்யா மாப பரித்தப்ஜடனாம் கிம்ன நெச்சதி சுப்ரத்த சமாஜக. அத்தகைய குளிர்ச்சியை தாம் பெறுவதற்கு வெப்பமான நீர்நிலைகள் பெண்கள் தம்மில் மூழ்கி விளையாடினால் நன்றி என நினைத்தன. நல்லவர்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கும் பெண்கள் அனைத்தையும் அன்பிற்குகந்தவர்க்கும் தந்துவிடுவார்கள். வைரி சந்திரகுண பக்கண பீத்தியா சக்கரவாக மிதுனம் பரிகஷ்ய தாத பத்து விலசத் திவசேப்பியக பாரிதோஷிக மதாத் பரிணாகம். ஜோடியான சக்கரவாக பறவைகள் வேடர்களுக்கு பயந்து ஓடின. அவை இரவு ஒடுங்கி பகல் அதிகமாக கூடாதா என வேண்டின. சாமவர்த்தி ஹரிதம் சசுசேதேதி பிராபியதாம் கிருதவசூர் திசையாளி லக்கஹ தூரத்தக பரிஹரநத பஸ்ஸா தாபத்தக பிரதியௌ தனதாசா. முதலில் தென்திசை நோக்கி பயணம் செய்து தன்னுடைய செல்வத்தை தொலைத்துவிட்டு பின் வடதிசை நோக்கி பயணம் செய்தான் சூரியன். தென்திசை அவன் மகனாகிய யமனின் திசை, வடதிசை குபேரனின் திசை. தத்ர தத்ர பவதா யதிநேத்ரா ராகவேந்திர குருணா கிரியதேன்யைஹி புல்லதல்லஜ சரோஜ சரஸ்யாம் ஜானகி பரிவிருட்ட பிளவகேளி. இத்தகைய வெம்மை காலத்தில் மகான் ஸ்ரீ ராகவேந்திரரால் ஸ்ரீராமருக்கு தெப்போற்சவம் நடைபெறும். பூர்ணரோ சிஷி துஷார மகீசோ பானுமாலினி கதேம்பரமத்யம் சோயமாரபத கர்மஹி ஷாத்து மர்ஷ்ய நாம ரசயன் ஹரிபூஜம். மழைக்காலமும் காமனுக்கு உரியது. சூரியன் மேகங்களால் மறைக்கப்படுவான். அன்னப்பட்சிகள் மானசரோவரை நோக்கி நடனமிடும். முருகனின் வாகனமாக மயிர்கள் மகிழ்ச்சியில் கூத்தாடும். ததக்ரதைரனுதினம் கிரயமானே ஸ்வே கவாசர் கிருதம் விபவம் யக கச்சிதாஹயதி ஹந்த நிவிருத்திம் பிராஹ்மணக ஸ்ருதி தத்திம் தபேத. வானம் என்னும் நீலமேக நாராயணன் மழை என்னும் ஸ்ரீலக்ஷ்மியை மணக்க வானவில் முப்புரி நூலாய் ஜொலித்தது. வரிதாவளிதிரோஹி தமித்ரம் மானசாபிமுக பாண்டுர பத்ரம் நிருத்தியத்திரிதனயா சுதபத்ரம் திவ்யதி ஸ்மதின மங்கஜமித்ரம். பூமி முழுவதும் பவழமுட்டுக்கள் போன்று பட்டு பூச்சிகளும் சிவந்த தாமரை மலர்களும் நீரை அருந்தி பரவி கிடந்தன. பிராவிருட்டிந்துச ஹஜாம்பரிணேத்துகு சப்தமண்டல சமாசிரய சௌரேஹே குங்குமாக்ரசிராதுபவீதம்பாக சாசன சராசமிஷா அபாத். மழையெனும் அழகிய மங்கையின் கருங்குழல்களை பிரிக்கும் வகிட்டின் மத்தியில் இருக்கும் குங்குமத்தை போன்று மேகங்களுக்கு மத்தியில் மின்னல்களும் மரகதம் போன்ற ஒளியும் ஜொலித்தன. பீத புஷ்கர கலாபயோப்யோ நிர்கதைரிவ ஜலதேபியக பத்மராகமணி வித்ரும பங்கைஹி இந்திரகோபநிகரைஸ்தி கிதாபூஹு. தென்திசையில் உள்ள மலைகளில் மேகங்கள் புகுந்து சென்றது. அகஸ்தியரிடம் நீரை உண்பதற்கு வரம் கேட்பதற்காக செல்வது போல இருந்தது. இந்திரநீல குலநீல கனாளி மத்திய விருத்தி சபலே வசகாசே பிராவிருட்ட நயனா சிகுராளி எல்ல கோலசித்த குங்குமரேகா. வானத்தில் மின்னல் கொடி போல் படர்ந்து அவற்றின் வேர்கள் கங்கையில் ஊர்ந்து செல்வது போல இருந்தது. கும்பசம்பவ குரோருபதேசம் பிராப்துகாம இவ தட்சிண தேசம்
ஜிரும்பமான ஜலத்தௌ ஜலபானே வாரிவாக நிவகோ விசதிஸ்ம. மின்னல் வான் முழுவதும் படர்ந்து மேகம் மூடியிருக்கிற காரணத்தினால் சூரியோதயத்தை தாமரை மலர்வதிலிருந்தும் அஸ்தமனத்தை தாமரை குவிதலிலிருந்தும் மட்டுமே உணர முடியும். ಭಾಗವೈರಿವನ ಸಿಂಧು ತರಂಗ ಕೃಷ್ಟರೂಟತರು ಮೂಲಕಲಾಪ ವ್ಯೋಮ್ನಿ வித்யுதிவ காஞ்சனவல்லீசா காமம பிரசரித்தானி பதந்தி. மலையில் விழுந்த ஆலங்கட்டிகளும் தரையில் உள்ள சிவந்த பட்டுப்பூச்சிகளும் ஒன்றுடன் ஒன்று கலக்கும்போது வெண்மையான முத்துக்களும் வெம்மையால் தலை பிளந்துவிட்ட யானையின் சிவந்த சதை துகள்களும் கலப்பது போல இருந்தன. ವ್ಯೋಮ್ನಿ சாந்திரதர வராத பிருந்தே வித்யுதாசு விததாசு மந்தாத் புல்லமீளித பயோருஹ பங்க்தா புஷ்பவத் சமுதயௌ அனுமேயௌ. மழைக்காலத்தில் சூரியனும் சந்திரனும் கண்களுக்கு தென்படாமல் போவது ஆதிசேஷனின் மேல் சயனித்திருக்கும் நாராயணன் இருக்கண்களையும் மூடி துயில்வது போல் இருந்தது. நிர்கதானி திவி சூரிய விபின்ன கிரீஷ்ம வாசர மதா வலகும்பாத் மௌக்திகானி மஸ்தகமாம்சைஹி சேந்திர கோபகரகாக அனுசக்ருஹு. தட்சிணாயன காலத்தில் நாட்களின் காலம் குறைந்திருப்பதை மனதில் கொண்ட இறைவன் மழைக்காலத்தில் அதை அதிகரிக்கச் செய்கிறான். துக்தவாரிதி பயஸ்யதி வர்ஷம் சார்ங்கிணி ஸ்வபதி சேஷ சரீரே மீளனான் நயனயோஸ்தனுலக்ஷ்மைஹி மேகபூர்ண ககனே யுமனீன் தூ. இரவு நேரத்தில் கண்மூடியிருக்கும் தாமரை மலர்களுக்கு பனி விலகும் காலை பொழுதில் மீண்டும் சூரியனின் அருளால் வளம் சேர நாட்பொழுது அதிகரிக்கிறது. சுவாமினி க்ஷதவ சௌதினநாதே யத்புராஜனி தினேஷ்வதி கார்சியம் தத் விமர்சமதி கம்ய தினானாம் அத்திய ஹிருத்யயதி வாசரவிருத்திம். பௌர்ணமி நாளில் நட்ட நடுப்பகலில் தாமரை கண்ணனாகிய நாராயணனை வேண்டிய ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த மழைக்காலத்தில் சாதுர்மாசிய விரதத்தை மேற்கொள்கிறார். ஸ்வப்ரியாம் ஜலஜனீம் பரிபோய புரோர்மய துகின ஹந்திருதி நேப்யக தாத்ருசி தினகரோதிதவிருத்திகி யானி சாட்சிய விதோ அபிதக்ஷா. புகழ்பெற்ற குரு ஸ்ரீ ராகவேந்திரர் சாதுர்மாசிய விரதத்தை சந்திரன் முழுமை பெற்ற நாளில் சூரியன் வானில் நடுவில் இருக்கும்போது ஸ்ரீஹரியை மனதில் நிறுத்தி வேண்டியதன் பின் தொடங்கினார். பூர்ணமாகனி சபூஷணி மத்தியே புஷ்கரம் லசதி புஷ்கர நேத்திரம் பூஜையன் யதிவரைஹி இக சாத்துர்மாசிய நாம நியமம் விததாதி. சாத்துர்மாசிய விரதத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் மேற்கொண்டுள்ள நாட்களில் ஒரு நாளாவது பிராமணன் ஸ்ரீ ஹரியை வணங்கி விரதத்தை மேற்கொண்டால் அவன் வேதங்களில் தேர்ச்சி பெற்று பற்றற்றவனாவான். துர்தினே ஹரி கடாட்ச விஹீனே பங்கிலே சசமயே சமதீதே சம்பிரபுத்த ஹரிவீட்சண கோபோத் வாசரேஸ்த விசதி பவதாசக. மழைக்காலம் முடிந்ததும் ஸ்ரீஹரியின் அருள் வேண்டி இலையுதிர்காலம் தோன்ற இறைவனும் நித்திரை கலைந்தும் நாற்புறமும் ஒளிவீச ஆரம்பிக்கும். மல்லிகாட்ச நிவஹேஷு மனோஜ்ஞே ஸ்வம்புஜேஷு முதிரேஷு சரேஷு தத்ர தத்ர விசதம் மகிமானம் தர்சயன் விஹரதி ஸ்ம சகாலக. அத்தகைய இலையுதிர்காலத்தில் அன்னப்பறவைகள் சுதந்திரமாக நடைப்பயில, வெண்தாமரைகள் பூத்து குலுங்க, வெண்மேகங்கள் பளிச்சிட, யாகத்துக்கான புற்கள் பூத்து நிற்கும். திக் ஜயோன்முக நிருப பிரஜகீர்த்தியா கர்ப்பிணீகிருத சரத்தினலக்ஷ்மியாக வியக்தகீர்த்திரோமலதாயாக பாண்டிமாஸ்ஜனி பயோதரத்ருஷ்யக. அந்த இலையுதிர் காலத்தை லக்ஷ்மியுடன் ஒப்பிட்டால் அவருடைய அழகு வெண்மேகங்களால் பளிச்சிட்டது. அந்த பருவத்தில் எதிரிகளை வெல்லும் மன்னர்களின் புகழ் எங்கும் பரவியது. பச்சை கிளிகள் பறந்து செல்வது மயிற்கற்களைப் போல அலங்கரித்தது. வீட்சிய சம்யமி வரஸ்ய பயோதாக தான கேளி மதுலாம் தனலக்ஷ்மியாக ஹந்தவர்ஷவி விமுகாக சமபூவன் பாண்டுராக பிருசக்ருசாச சுசேவ. எல்லையற்ற செல்வம் படைத்தவராகிய ஸ்ரீ ராகவேந்திரரின் அருள் மழையின் முன்னால் தம் மழையை பொழிவிக்க மனமின்றி மேகங்கள் பயந்து வெளிரி போய்விட்டன. ஆத்மனோஸ் பிமுகமாகதமேனம் வீட்சிய சம்யமிவரம் தனதாசாம் ஹர்ஷதோனு சாசாரத்தகரே ஹம்சபாலிரிவ வாரித புஞ்ச. குருக்களில் சிறந்தவராகி ஸ்ரீ ராகவேந்திரரை கண்ட வெண்மேகங்கள் அன்னப்பட்சிகளைப் போல அவரை தொடர்ந்து வடதிசை நோக்கி பயணமாயின. வாரிதாகமயுகாந்த விராமே நைகரூப சரசீமிஷ சௌரேகே நாபி பத்மனிவகா இவ பத்மாக வியஞ்சயந்தி அலிவிதிம் விலசந்தக. நாராயணனின் சயனம் போல் பறந்து கிடக்கும் ஏரிகளில் வண்டுகள் வரிசையாக நாபிக் கமலம் போல் படர்ந்து பிரம்மன் போல்
காண்பிக்க மழைக்காலம் எனும் யுகம் முடிந்தது. உத்திதஸ்ய சரசீருக நாபே சந்திரசூரிய நயனஸ்ய ததானீம் சமஸ்த சஸ்மநளினீர்ஜனீசௌ சம்பிரபோதமதிகம் விலசந்தௌ. மழைக்காலத்தில் உறங்கிக் கிடக்கும் சூரியனும் சந்திரனும் ஸ்ரீஹரியின் 2 கண்களாக இளவேநீர் காலத்தில் உறக்கம் கலைந்து ஸ்ரீஹரியே விழிப்பது போல் இருந்து ஒளியை கொடுக்கும். प्रावृत् आगमयुगान्तसमुद्यतवारिवाहजलतौ विनिवृत्ते सैकतोत्करैव क्षणतायां சந்திரிகா புதஜனைருதலேக்கி. மழைக்காலத்தில் சூழ்ந்து கொண்டிருந்த மேகங்கள் கலைந்து இரவு நேரங்களில் பால் போன்ற நிலவொளி பரவுவது, விண்வெளியில் மணற்பரப்பை காண்பது போலிருக்கும். காமியா கர்ம சயபஞ்சன हेतुभूतदर्शनमिमं यमितुर्यं वीक्ष्य बिप्यतिव तत्फलभूतं सालिवृத்தமபவத். பயநம்ரம். தெற்கதிர்கள் மகானை தலைவணங்கி வரவேற்றன. கூடிய விரைவில் தாம் அறிவழியாக போவதை தெரிந்து கொண்ட ஞானியை பார்த்ததும் அவைகளும் உண்மை உணர்ந்து அச்சமுற்றது போல் இருந்தது. பிராவருட்டாஹித ஜலாக்கிரமபங்காம் சஸ்யமஞ்சரி விபூஷித காத்ரீம் மாதரம் சிட்டிமலை மவேட்சியவனாலே பிரக்வதாட்டிமபலேன ஜகாசக. மழைக்காலத்தின் பயனாய் மேடு பள்ளமாய் விளங்கும் மேற்பரப்பும் தானியங்களின் உமை படர்ந்து கிடக்கும் தன்மையும் கொண்டதாய் விளங்கும் பூமியை பார்த்து கொய்யா மரங்கள் கனியை பிளந்து பற்களை காட்டி சிரிப்பது போல் இருந்தது. மாத்துலுங்க லதிகா மிகசூதே பிரஷ்டுமுத்தியதி பலஸ்தன மத்தியே மோகிதேச மருதா வனராஜிஹி பக்வதாடிம பலேன ஜகாசக. மாமரங்கள் காற்றில் அசைந்து மாதுளங்கனிகளை தொட்டு தழுவுதலை பார்த்து கொய்யாமரங்கள் பழுத்த கனிகளை பிளந்து சிரிப்பது போல் இருந்தது. மானினி ஜன விமோகன சூர்ணைஹி சாரசேஷு நிருபசைன்யர ஜோபிஹி வியோமமண்டபக மௌக்தீக குச்சைஹி ஆவிராச சமயோகிமபூரைஹி. ஹேமந்த ருத்து என்னும் குளிர்காலம். வானம் எனும் மைதானத்தில் முத்துக்குவியல் போல் பறந்து செல்லும் பனித்துளிகள் தாமரைகள் மேல் படிந்து கொள்ளும் தூசித்துளிகள் போல் இருந்தன. பத்மினி அனவலோக்கிய பதங்கோ மந்த தீதிதி ரிஹாசகி மௌகைஹி ரவ்யதர்சன வசாதிவ சோகாத் அப்ஜினீச துகினைஹி கிமுலீனாக. பனிமூடியதால் தாமரையை பார்க்காத சூரியன் வாடினான். சூரியனை பார்க்காத தாமரையும் துக்கத்தால் பனிமூட வாடினாள். உஷ்ணரஸ்மிரத்திகம் சமபீதோ ஹவ்யவாக திசமிச்ச திகந்தும் அக்னிரஸ்தி உதன வேதி விவேக்தும் பிராகயாதிவ சமீரணசாரக. பனிமழையை பார்த்து பயந்த சூரியன் தென்கிழக்கு திசை நோக்கி பயணமானான். அக்னியின் திசையானதால் வாயு சூரியனின் தூதுவனாய் அக்னியை பரிசோதிக்க முதலில் சென்றான். பாண்டுரங்க புரவிட்டலமீட்சிய பிரசிதி தஸ்ய கரவீர புராக்கியம் பத்தனம் விரசயன் ஹரி பூஜாம் தத்ர வாச மகரோ சிரகாலம். கோலாப்பூர் சென்று பண்டரிபுர விட்டலனை தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீராமனை வேண்டிய வண்ணம் சில நாட்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் இருந்தார். பானுமாலினி கதேத துலாயாம் ராமனாம் பரமேத்திய சிராய சஹ்யபூதார சுதா சலிலேஸ்மின் மஜ்ஜனேன முதித்தோ பவதேஷக. பின்னர் சூரியன் துலாஸ்தானத்தில் புகுந்ததும் நீண்ட பயணம் செய்து ராமநாதபுரம் அடைந்து காவிரியில் மூழ்கி ஸ்நானம் செய்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார். கௌதமாகமா மாபரிஹாரிணி தோயே ஸ்நானகர்ம விரசைய சவித்வான் பூஜிதக பிரதிபதம் பிரதிதீரைஹி பிராவிசத் கிலபுரீம் விஜயாக்கியாம். பின்னர் கோதாவரியில் மூழ்கி ஸ்நானம் செய்துவிட்டு ஒவ்வொரு படியிலும் எதிர் பண்டிதர்களால் கௌரவிக்கப்பட்டு விஜயநகரத்தில் பிரவேசித்தார். முத்ரையா அரிதாரையோர் மிலிக்தான் யோ அங்கிதான் அக்ருத சிஷ்ய சமூகான் வாதினோபி பரிபூய விசிஷ்ய ஸ்வேதமாதப நிவாரணமாப்னோத். சிஷ்யர்களுக்கு சங்கு சக்கரத்துடன் முத்ராதாரணம் செய்தார். எதிர்பண்டிதர்களை வாதத்தில் வென்று வெண்குடையை பரிசாக பெற்றார். ஸ்நாத்தவான் அதபுதைஸ் சக கிருஷ்ணா நிம்னகா பயசி நிர்ஜிதமாரக தத்தடே ஜெய குரோதி தடீகாம் வியாக்கிருதாபியதிராட் அனுபாஷ்யம். பின்னர் மன்மதனையும் தோற்கடித்த மகானாகிய அவர் சிஷ்யர்களுடன் கிருஷ்ணா நதியில் குளித்தார். கிருஷ்ணா நதிக்கரையில் ஜெயதீர்த்தரின் தத்துவ பிரகாஷிகா என்னும் நூலுக்கு விளக்கம் கூறினார். ஸ்ரீ மத்வரின் அனுபாஷ்யத்துக்கு தத்துவமஞ்சரி என்ற உரை எழுதினார். தத்ர தத்ர விரசைய சவாசம் புண்ணியபூஷு புருஷோத்தம பக்தக ஸ்ரீமகீதரமுபேத்திய சதுங்கம் வெங்கடேசம் அவலோகிதுமாகாத்.
ஸ்ரீஹரியின் பரமபக்தராகி ஸ்ரீ ராகவேந்திரர் பல புனித ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு ஸ்ரீசைலம் செல்லும் வழியில் திருப்பதியில் ஸ்ரீனிவாசனை தரிசிக்கச் சென்றார். நத்வா தேவம் வெங்கடேசம் யதீந்திரக கிருத்வா வாசம் வாசரான் காம்சி தத்ர காஞ்சி மாகாத் காஞ்சனா காரரம்யாம் நத்வா விஷ்ணும் சானமத் பார்வதீசம். ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்துவிட்டு திருப்பதியில் சில நாட்கள் தங்கிவிட்டு உயர்ந்த மணிமாடங்களை கொண்ட காஞ்சிபுரத்துக்கு சென்றார். ஸ்ரீவிஷ்ணுவை பார்த்துவிட்டு ருத்ரனையும் தரிசனம் செய்தார். சோனாத்ரி மாசாத்திய நிஷேவிய சம்பும் தாசலம் பிராப்பிய விலோக்கிய ருத்ரம் ஸ்ரீமுஷ்ணமப்யேத்ய வராகரூபம் விஷ்ணும் பிரணம்யைஷ நுதிம் வியதானீத். பின்னர் திருவண்ணாமலையில் அருணாசலேஸ்வரரை தரிசனம் செய்தார். விருத்தாஜலத்தில் ருத்ரனை தரிசனம் செய்தார். ஸ்ரீமுஷ்ணம் சென்று பூவராகரை தரிசனம் செய்து அவர் மேல் பல ஸ்தோத்திரங்களை பாடினார். கிருத்வா திக் விஜயம் உபாக தஸ்ய தூரே காவேரி சிசிர ஜலாவலோக மாத்ராத் யத் சௌக்கியம் சமஜனிதத் சுகம் முராரே பிராயஸ்யாத் திதியதி காகதா இதரேஷாம். பல திசைகளில் தூரதேசங்களிலும் ஆன்மீக வெற்றிக்கொடி நாட்டிவிட்டு திரும்பிய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் காவிரி நதியை பார்த்ததும் புலகாங்கிதம் அடைந்தார். அத்தகைய வெற்றி ஸ்ரீ விஷ்ணு ஒருவருக்கே சாத்தியமாகும். ஸ்ரீ கும்பகோண நகரீம் பிரவிசத்யுதாராம் ராமார்ச்சயோருத பசைவ கிருசேய தீத்ரே மன்யே கதம் ந ஜனதா மகிதாம் அயோத்தியாம் ராமேண தேன பரதேன கிருத்த பிரவேசாம். ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீராமருடன், அதாவது ஸ்ரீராம விக்கிரகத்துடன் கும்பகோணத்தில் மக்கள் ஆரவாரத்துடன் நுழைவதை பார்க்கும் நான் கும்பகோணத்தை அயோத்தி நகரம் எனவும் ஸ்ரீராமனே பரதனுடன் மீண்டும் வருகிறான் எனவும் நினைக்கக்கூடாது. பரதனைப் போல ஸ்ரீ ராகவேந்திரரும் தவத்தால் அளித்திருந்தார். பிரகிருஷ்டேன சித்தேன மத்தியே பிரதோஷாம் மகாதீர் விலாசேன தாத்காலிகேன புஜங்க பிராயாத்தவ் பூதேவந்தியோ ஹனுமந்தமித்தம் பிரணதிஸ்மை தேவம். ஸ்ரீ வியாசராஜார் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரதான சாலையில் இருக்கும் ஹனுமாரை பிரார்த்தனை செய்து புஜங்க பிரயாதத்தில் ஒரு ஸ்தோத்திரம் இயற்றினார். வாத்தியை சித்ரைஹி முகரிததிச சங்கபேரி மிருதங்கை புல்லைஹி புஷ்யை விவித மனுஜைஹி தீரியமான சமந்தாத் வீத்யாம் யுவதிகரக ஆரார்த்திகைஹி ராகவேந்திரோ ராமே பூர்வம் பிரவசதி மடம் பிராபிச சம்பதாட்டியம். அனைத்து திசைகளும் சங்கு முரசு மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகளால் அதிர புஷ்பமாரி பொழிய பெண்கள் ஆரத்தி எடுக்க ஜாதி வித்தியாசமின்றி அனைத்து மக்களும் வரவேற்கும். முதலில் ஸ்ரீராமரும் பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரரும் மடத்தில் நுழைந்தனர். இதி ஸ்ரீமத் கவிகுலத்திலக ஸ்ரீ நாராயண பண்டித கிருத்தே ஸ்ரீ ராகவேந்திர விஜய அஷ்டம சர்க்கக சம்பூர்ணம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.